டே 2ல் பங்காரம் 40,000 மேட்ச். டே 2 இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. வந்து எடுக்க முடியல, என்னோட லேட்டு தான் அது. ரெண்டாவது மேட்ச் ரவுண்ட் 1ல் கச்சிராபாளையம் vs இந்திலி. கச்சிராபாளையம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் 4 பவுலர். பேட்டிங்கில் ஜனா, ஸ்ட்ரைக்கில் மணி இந்திலிக்காக. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். நல்ல பவுலிங் எடுத்து வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் டாட் பால். ஃபஸ்ட் ஓவர் போட மனோஜ் கச்சிராபாளையத்துக்காக. நல்ல பவுலிங் எடுத்து வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் பால். நல்ல பால் எடுத்து வந்து பாடி அட்டாக். மறுபடியும் டாட் பாலாக தான் கிடைக்கும். பவர் பிளே ஓவராக சூப்பராக போட்டிருக்காரு 2 பாலையும். தேர்ட் பால். ஒழுங்காக பாடலைங்க, இங்கே தான் கிடக்கும் பால். ரன்னாக மாற்றுறாங்களா? அடிக்கலைங்க, ஒரு சிங்கிள் ரன்னாக மாறுது. ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபோர்த் பால். நல்ல பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடிருக்காரு எங்கள் ஃபீல்டர். இல்லைங்க, ஒழுங்காக எடுத்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுத்து அடிச்சிருந்தா ரன் அவுட் வந்திருக்கும். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால். நல்ல பாலுங்க, நல்லா வேகம் வச்சுருக்க பவுலர். விக்கெட் அப்பீல் ஆகுது. அம்பையர் கால் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காரு. நல்ல வேகம் சூப்பராக போட்டிருக்காரு மனோஜுங்க. நல்ல பவுலிங். லாஸ்ட் 1. எடுத்து வந்து மறுபடியும் யாருக்கர் வந்து தடுக்கலைங்க. பின்னாடி கீப்பரும் தடுக்கல, பின்னாடி ஃபீல்டரும் தடுக்கல. 4ஆம் ஓவர் கண்டிப்பாக நிற்காது. வேகம் அவ்வளோ வேகம். 4 ரன்னுங்க, அந்த ஓவர்லேயே போயிடுச்சு. ஒரு பைஸில் ஒரு 4 ரன் நல்லா போட்டிருந்தாலும் லாஸ்ட் பால் 4ஆக மாதிரி இருக்குது. 2 ஓவருக்கு எந்த விக்கெட் இல்லாமல் 6 ரன் ஆடிருக்காங்க. ஒரு பைஸ்லேயே ஒரு 4 ரன் கிடச்சிருக்கு பேட்டில் படாமல். 2வது ஓவர் பட தாமரை 6 ஓவருக்கு 1 ஓவர் தான் பவர் பிளே கொடுத்தாங்க. 5 ஃபீல்டர் வெளில. தாமரை லெஃப்ட் ஆம் பவுலர். நல்லா ஷாட்டுங்க, வளைச்சி கொடுத்தாரு குறுக்க. 6ங்க. அந்த கருவலை முளை தாண்டி அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங் மணி. அற்புதமான 6ங்க. நல்ல பேட்டிங். இந்திலிக்காக அதிரடி வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன் மணி. செகண்ட் பால். நல்ல பவுலிங், ஐடியா பால். நல்ல ஸ்லோவர் பால், ஸ்லோவர் 1. நல்ல பவுலிங் டாட் பால். நல்ல கம்பேக். தேர்ட் பால். நல்ல பவுலிங் சூப்பராக போட்டு வந்தார். பெருசாக அடிக்க முடியல. மிட் விக்கெட்டில் சிங்கிள் ரன்னா. 2வது ரன் மாற்றுறாங்கங்க. 2 ரன்னுங்க. நல்ல ரன்னிங். ஃபோர்த்து பால். நல்ல பால் எடுத்து வந்து காலிலே போட்டிருக்காருங்க. நல்ல ஏக்கர், ஒரு ஏர் ஸ்விங்கர் இருந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் 2 பால். டாஸ் பால் இங்கே தாங்க ஏறும். அந்த கேட்ச் எடுத்தாங்கன்னா எடுக்கலைங்க. 4 இடத்துல தான் விழுந்திருக்கு. எடுத்தாங்கன்னா ஒரு கம்பேக் பாலாக இருந்திருக்கும். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துருக்கலாம். சிங்கிள் ரன். லாஸ்ட் 1. 2வது ஓவரோட நல்ல ஷார்ட், ஒரு ஃப்ளிக் மாதிரி ஆடி இருந்தார். கேட்ச் எடுத்துட்டாங்க. நல்ல கேட்சுங்க கச்சிராபாளையம் ஃபீல்டர். நல்ல பவுலிங் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு ஓப்பனரை கட்டிட்டாங்க. முடிய 15 ரன்னு, 1 விக்கெட் இருக்குது. இந்திலி. மனோஜ் அவருக்கான 2வது ஓவர், டீமுக்காக 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால். நல்ல பவுலிங் எக்ஸ்ட்ரா ஒயிட்டில் போட்டிருக்காருங்க. கண்டிப்பாக பிச்சுட்டு போட்டு நிற்காது. மறுபடியும் வயசுலேயே 5 ரன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இலவச 5 ரன் சொல்லலாம் பேட்டிங்க்கு இந்திலிக்கு. ஃபஸ்ட் பால் ரீபால். நல்ல பாலுங்க போட்டிருக்காருங்க. எப்பயாவது லைனை மிஸ் பண்ணுறாரு, அது பின்னாடி 4ஆகவும் போயிடுது. நல்ல பவுலிங் மனோஜ் சிங். டாட் பால். செகண்ட் பால். நல்ல பாலுங்க. பேட்டில் வந்து முட்டிட்டு தான் போயிருக்காங்க தெரியா. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் கவின் இந்திலிக்காக. நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால். நல்ல பவுலிங் சூப்பராக போட்டிருந்தார். டாட் பால். ஃபோர்த் பால். நல்ல பவுலிங், நல்ல வேகங்க. நல்ல ஏர்கர் பந்து பாக்ஸ் உள்ளே எடுத்து வந்து கொஞ்சம் சொருகிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் 2 பால். நல்லா ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. நெட் விக்கெட்டில் இங்கே ஃபீல்டரே இல்லைங்க. 4 ரன் கம்ப்ளீட் ஆகும் கண்டிப்பாக. நல்ல பேட்டிங் சூப்பராக இருக்குது கவின். லாஸ்ட் 1. அடிச்சு மறுபடியும் கம்பேக் பாலாக இருக்கும் கண்டிப்பாக. கேட்ச் எடுத்தா கேட்ச் மிஸ்ஸுங்க. பவுலரே மிஸ் பண்ணி பிடிச்சிருந்தா காட்டன் பவுலர் வந்துருக்கும். ரன் அவுட்டுங்க. விக்கெட் கொடுத்துட்டாருங்க. ரன் அவுட். கேட்ச் விட்டுருந்தாலும் ரன் அவுட் எடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். நல்லா ஒரு படம் எழில் கச்சிராபாளையத்துக்காக. நல்ல ஸ்டைலுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க.
2வது ரன் மாற்றவங்களை போகலாம். கீப்பர் ஓடிட்டுருக்காரு. 2வது ரன் மாற்றிட்டாங்க. ஸ்டிக்கில் அடிக்கல, கை தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 2 ரன். செகண்ட் பால். நல்ல பாலுங்க, சூப்பராக ஸ்லோவாக போட்டிருந்தாலும் கரெக்டான இடத்துல போட்டிருந்தாரு, லென்த்தில். டாட் பால். 3rd பால். நல்ல பாலுங்க. அது ஏர் ஸ்விங் ஆகி வந்துடுதுங்க. ரொம்ப கஷ்டம் தான் பேட்ஸ்மேன் ஆடுறது. ஏர்லெஸ் ஸ்விங் ஆகி ரொம்ப டிஃபிகல்ட்டாக வருது. சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். 4th பால். அதுங்க டாஸ் பால் தான் பெருசாக அடிக்க முடியல, பந்து அலைஞ்சிட்டே வரதால கஷ்டமாக இருக்கணும் தெரியல. சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால் 4th ஓவரோட. மறுபடியும் பாடல, எல்லா காலம் மறுபடியும் சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள் ரன். லாஸ்ட் 1. நல்ல பாலுங்க, பாடி அட்டாக் எடுத்துகிட்டு வந்து கால்லையே. டாட் பால். நல்ல பவுலிங், சூப்பராக போட்டுருக்காங்க. ஒரு ஸ்டைலும் நல்லா இருந்துச்சு. 4 ஓவர் முடியா அணியின் இன்னைக்கு 30. 2 விக்கெட் இருந்து போட. கச்சரா பாலத்துக்காக பிரிட்டோ. ஸ்ட்ரைக்கில் மணி. ஓப்பனிங் இறங்கி அவர் தான் ஆடிட்டுருக்காரு. ஃபஸ்ட் பால். நல்ல பவுலிங், அவரே எடுப்பார். நல்ல பவுலிங், குயிக்காக போட்டிருந்தாரு. லோ டாஸாக. டாட் பால். செகண்ட் பால். அடிச்சது கவர்ஸ்லங்க. 6 ரன்னுங்க. அது கேட்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். 6 தான் போயிருக்கு. ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காரு மணி. இது அவருக்கு 2வது 6. ட்ரை பண்ணியிருந்தா கேட்ச் எடுத்துருக்கலாம். 3rd பால். வச்சிருந்துச்சுங்க, விக்கெட்டுங்க. நல்ல கம்பேக் பால், நல்ல செலிப்ரேஷன் வாங்க. நல்ல பவுலிங் பிரிட்டோ. கம்பேக் பால் போட்டாருங்க 6க்கு. அப்போ உடனே ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வல்லரசு. 4th பால். நல்ல ஷார்ட் அடிச்சு எக்ஸ்ட்ரா காசில். 6 4 பார்த்து கொடுப்பாங்க பேர். 4 ரன். அந்த ஃபஸ்ட்டு பாலே 4 மாற்றி கொடுத்துருக்காருங்க வல்லரசு. வெல்டன் வல்லரசுன்ற மாதிரி சூப்பராக இருக்காரு. லாஸ்ட் 2 பால். அடிச்சிருக்காருங்க. அந்த டைம் லாங் ஆனில் மறுபடியும் 4ங்க. தொடர்ந்து 2 4. வெல்டன் வல்லரசு தாங்க கண்டிப்பாக ஒரு வா வல்லரசு வா அந்த மாதிரி சூப்பராக ஆடிருக்காரு அந்த இந்திய டீமுக்காக. அடிச்சிருக்காருங்க இந்த டைம். மறுபடியும் 6ங்க. அது 2 4 ஒரு 6ன்னு சூப்பராக பதிவு பண்ணுறாரு வல்லரசு. நல்ல பேட்டிங் இந்திலிக்காக. நீங்கள் 6 ஓவர்னு சொல்லிட்டேன். 5 ஓவர் மேட்சாக சொல்லியிருக்காங்க. 5 ஓவர் 4 பவுலர். 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. இந்திலி 51 அடித்தா கச்சராபாளையம் மேட்ச் வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது. ஸ்ட்ரைக்கில் கச்சராபாளையத்துக்காக மனோஜ். ஃபஸ்ட் ஓவர் போட உதயா. நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டுது. நல்லா வேகம் இருந்துச்சு. டாட் பால். விக்கெட் அப்பீல் இல்லை. செகண்ட் பால். நல்ல பவுலிங், மறுபடியும் பாடி அட்டாக்ல. லெக் பையில் ஓடல, அங்கே அடிச்சு பார்க்குறாங்க. நாட் அவுட். டாட் பால். 3rd பால். நல்ல பாலுங்க, விக்கெட்டு எஜ்ஜா அப்பீல் ஆகுது. விக்கெட்டுக்கு எதுவும் கொடுக்கல. இன்னும் அம்பேர் டிஸ்கஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் சொல்லிட்டாருங்க ஸ்ட்ரைட்டாகவே லெக் அம்பேர். நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சவுண்ட் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. 4th பால். ஒயிட் பாலுங்க. கச்சராபாளையத்துக்காக ஃபர்ஸ்ட் ரன் ஒயிட்டில் வந்திருக்கு. அடிச்சிருக்காருங்க இந்த டைம். ஸ்கொயர் லெக்கில், டீப் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிட்டாரு. 4 ரன்னுங்க. 4 ரன். நல்ல பேட்டிங் மனோஜ். 3 பால் டாட்டா இருந்தாலும் அடுத்த பால் 4 மாற்றி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 2 பால். நல்ல பவுலிங், லோட்டஸ் வாங்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், ரன் அவுட்டா டைரக்ட் அடிச்சிருக்காருங்க. அங்கே அம்பேர் நாட் அவுட். டைரக்ட் சூப்பராக அடிச்சிருக்காரு. இருந்தாலும் நாட் அவுட். உள்ளே போயிட்டாரு. சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விராட்னே சொல்லலாம். வைட். லாஸ்ட் 1. நல்ல பவுலிங், ஸ்லோவராக லென்த்தில் போட்டிருந்தாரு. டாட் பால். 1 ஓவர் முடிவில் 7 ரன். எந்த விக்கெட் இல்லாமல் 2 வைடு, ஒரு 4 சிங்கிள் அடங்கும். 2வது படம் விஜய். நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காரு. பெருசாக அடிக்க முடியாது, சிங்கிள் ரன்னாக மாறும். வல்லரசு அங்கே மிஸ்ஃபீல்டுங்க. 4 மாறுதா வந்துட்டாருங்க. பேக்கப் 2 ரன். செகண்ட் பால். நல்ல பால், டாட் பால். இந்திலி சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. நிறைய கண்டிப்பாக 2-3 பெரிய ஷாட் அடிச்சு ஆகணும் கச்சிராப்பாளையம். நல்ல பால், மறுபடியும் டாட் பால்.
தேர்ட் பால். இல்லை பாலுங்க எடுத்துகிட்டு வந்து யார்கர் பந்து லெக் பையில் சிங்கிளாக மாற்றுவாங்க. சிங்கிள் ரன். ஃபோர்த் பால். இல்லை பாலுங்க டாட் பால். சூப்பராக போட்டிருந்தாரு, நல்ல இடத்துல இறங்கி போனதை பார்த்து. ரெண்டாவது ஒரு இடம். லாஸ்ட் 1 பால். இங்கே தான் ஏறும். கேட்சுக்கு வராங்களா? வரலைங்க, கேட்சுக்கங்க. ரெண்டாவது ரன். சிங்கிள் ரன். நல்ல பவுலிங். இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. முடிவில் 11 ரன்னு. இந்த ஓவரில் வெறும் 4 ரன் தான் நல்லா போட்டுருக்காரு விஜய். எந்த விக்கெட் இல்லாமல் 11 ரன். மறுபடியும் ரெண்டாவது போட உதயா டீமுக்கு 3வது ஓவர் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிடுச்சுங்க. 6 படாமே இருந்தது அவருக்கு, பட்டுருச்சுங்க. நல்லா பேட்டிங் ஆடிருக்காரு. செகண்ட் பால். ஒயிட் பாலுங்க. பிரசாந்த் பவுலர். நல்ல பாலுங்க. 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக் பால் போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் பால். லாஸ்ட் பால் மறுபடியும் இங்கே மாற்றுறாங்க, சிங்கிளாக மாற்ற பார்க்குறாங்க. அடிக்கலைங்க, அடிச்சு இந்த ரன் அவுட் வந்திருக்கும். ஃபோர்த் பால். ஸ்ட்ரைக்கில் மனோஜ். ஸ்ட்ரைட்டாகவே நாட்டிய பால். இந்த பால் ஃபோர்த் பால். டாஸ் பால் அடிச்சிருக்காங்க, அவங்க படல. மிஸ் ஃபீல்டுங்க. அங்கே ரெண்டாவது ரன் கண்டிப்பாக விடுவாங்க. 2 ரன். 3 ஓவர். லாஸ்ட் 2 பால். போல்டுங்க. என்னங்க பால் இது? ஒய்டுன்னு நினச்சி விட்டாருங்க. ஹார்ட் லக்குங்க கண்டிப்பாக மனோஜ்க்கு. ஒய்டு நினச்சி விட்டாங்க. பால் ஏர் ஸ்விங் ஆகி வந்து போல் அடிச்சிருக்குங்க. அதுவும் பாருங்கள், நடு ஸ்டெம்பில் அடிச்சிருக்கு. விக்கெட். லாஸ்ட் 1. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். டாஸ் பாலுங்க. அப்படி எட்ஜ் வாங்கி தடுக்கலைங்க. இன்னும் ஃபீல்டர் தள்ளி விட்டார். 4 போகாமல் நல்ல ஃபீல்டிங், பரவாயில்ல. 3வது ரன் மாற்றிட்டாங்கங்க. நோ பாலும் கொடுத்துருக்காங்க அந்த பாலுக்கு. நோ பால் ப்ளஸ் 3 ரன், மொத்தம் 4 ரன் கிடச்சிருந்த பாலுக்கு. மறுபடியும் அந்த பந்து இலவச பந்தாக மாறும். ஃப்ரீ ஹிட் பால். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் தான் உள்ளே இருக்காரு. அஷ்டரா மிஸ். மறுபடியும் டாஸ் பாலுங்க. இந்த ஓவரில் எக்கச்சக்க டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால். 25 ஆடிருக்காங்க கச்சிராபாளையம். இன்னும் 12 பாலுக்கு 25 அடித்தா மேட்சை வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். போன ஓவர் போட்டவர் பேர் ஜனாங்க, மாற்றி சொல்லிட்டு அண்ணன் தம்பி அவங்க. இவர் தான் உதயா, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர். அடிச்சிருக்காங்க கவர்ஸில். நல்ல கேட்சுங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க விக்கெட்டு. நல்ல பவுலிங். 2 பாலுக்கு 26ன்ற நிலைமையில் இருந்தது. 12 பாலுக்கு 26 அடிக்கணும்னு இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்துருக்காங்க. இன்னும் 11 பாலுக்கு 26. கண்டிப்பாக ஒரு 3 ஷாட் இல்லை 4 ஷாட் அடித்தா அவனு பெரிய ஷாட்டு. செகண்ட் பால். ஒயிட் பாலுங்க. ஒயிட் பால். நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி ஸ்ட்ரைக்கில். நல்ல பாடி அட்டாக்ங்க, குயிக்காக இருந்துச்சு பாலு. பேட்ஸ்மேன் கணிக்கவே முடியல. சிங்கிள் ரன். தேர்ட் பால். அடிச்சு ஒழுங்காக பாடலங்க, இங்கே தான் இருக்கும் பால். சிங்கிளாக மாற்றுறாங்க. அடிச்சார், அடிக்கலைங்க. அடிச்சிருந்தா விக்கெட் வந்துடும் கண்டிப்பாக. சிங்கிள் ரன். அடுத்த பால் கண்டிப்பாக பெரிய ஷாட் அடிச்சு அவனுங்க. அதுதான் போனால் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பின்னாடி. அந்த டைம் 4ஆக மாறும் கண்டிப்பாக. 4 ரன்னுங்க. நல்ல பேட்டிங். ஒரு ஃபைன் லெக்கில் ஒரு 4 பதிவு பண்ணிருக்காரு பாலாஜி. பாருங்கள், கல்வராயன் மலை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து. பால். ஒயிட் பால். நோ பால் கேட்குறாங்க, அவுட் ஆஃப் பிச்சுன்னு சொல்லிட்டு. நல்ல பாலுங்க. பாடி அட்டாக். மறுபடியும் சிங்கிள் ரன்னாக மாற்றுவாங்க. எட்ஜ் இருந்துச்சுங்க. விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட்டு தான் அது. அவரே வெளில போயிட்டார். நல்ல பவுலிங். ஓவர் முடிய 37 ஆடு இருக்காங்க. சாரி 34 ஆடு இருக்காங்க. இன்னும் 17 ரன் அடிக்கணுங்க. 6 பாலுக்கு 17. லாஸ்ட் ஒரு படம் மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. கேட்ச் தான் இருக்கும் இந்த பாலு. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க வந்து வல்லரசு. கேட்ச் பிடிச்சது நல்லா இருக்கும். 2 ரன். செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. 6 மார்க் நினைக்கிறேன் கண்டிப்பாக.
6ங்க. நல்ல பேட்டிங் 6 சூப்பராக ஆடிருக்காரு. 17 ரன் அடிக்கணுன்றதில் ஒரு 2 ஒரு 6 8 ரன் வந்துருச்சு. இன்னும் 9 ரன் தான் ஆடணும். நல்ல பேட்டிங் எங்கள் பாலாஜி. 3rd பால் நல்ல ஷாட்டுங்க கவர்ஸில். ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. 2வது ரன் மாற்றுறாங்க. நல்ல பேட்டிங்க பாலாஜி சூப்பராக ஆடிட்டுருக்காரு. லாஸ்ட்டாக தான் உள்ளே வந்தார். 3 பாலுக்கு 7. இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்க மேட்ச்சு. இறங்கி போய் அடிச்சாருங்க. கேட்ச் தாங்க அது. கேட்ச் வல்லரசு மறுபடியும் அவ்வளோ தூரம் வந்தார். பரவாயில்ல, அதுவே பாராட்டணும். 2 ரன்னுங்க. இன்னும் 2 பாலுக்கு 2 ரன்னாக மாற்றிட்டாங்க அந்த பால். 2 பாலுக்கு 5 அடிக்கணும். மழை வரப்போகுதுங்க. மேகெல்லாம் சூழ்ந்துடுச்சு. பயங்கர பிளாக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மழை வர டைம் ஆகிடுச்சு. அடிச்சிருக்காருங்க. இங்கே தான் ஏறும். கேட்சுக்கு வரலைங்க. சிங்கிள் ரன்னாக மாற்றிட்டாங்க. நிற்க வச்சு மாற்றவும்னு நினைக்கிறேன். அங்கே ரன் அவுட் ஆகும் இருக்கு அவர். 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். இன்னும் 1 பாலுக்கு 4 மேட்ச் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. இந்திலி வர்சஸ் கச்சிராபாளையம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 1 பாலுக்கு 4 அடித்தா கச்சிராபாளையம் மேட்ச் வின் பண்ணுவாங்க. அதை அடிக்காமல் போட்டால் இந்திலி மேட்ச் செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன்லி 1 பால் அடிச்சிருக்காருங்க. இங்கே 4 போகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேகம் இல்லை. பந்தில் போயிடுச்சா? ஃபீல்டிங் போயிட்டாருங்க. நல்லா ஃபீல்டிங்கை தடுத்துறாரு. 2வது ரன் 3 ரன் மாத்திரம் ட்ராவ் ஆகிடும் கண்டிப்பாக. விக்கெட்டுங்க. ரன் அவுட். அவர் பிடிச்சி அவர் போட்டு விக்கெட்டும் ஆகிடுச்சுங்க. 1 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் வின் பண்ணுறாங்க இந்திலி. பயங்கரமான மேட்ச்சுங்க. விறுவிறுப்பாக இருந்துச்சு. நல்ல மேட்ச். இருந்தாலும் ஹார்ட் லக் தாங்க அவங்களுக்கு. கச்சிராபாளையம் ஒழுங்காக பட்டிருந்தா அது 4ஆகவே போயிருக்கும். இந்த ஃபீல்டர் இங்கேருந்து ஷார்ட் டர்ம்லேருந்து ஓடி ஃபைனலுக்குள்ள தடுத்துருக்காருங்க. நல்ல மேட்ச்சு சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் வின் பண்ணுறாங்க இந்திலி கச்சிராபாளையம். 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள் சேனல் சார்பாக.